திருவண்ணாமலை அண்ணாமலையார் பார்க்க வர பக்தர்கள் அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மிக பழமையான ஆதி திருவரங்கம் திருக்கோயிலை பார்க்க தவறாதீங்க. தென்பெண்ணை ஆற்றங்கரையோரத்தில் அமைஞ்சிருக்கிற இத்திருக்கோயில் முதல் யுகமான கிருத யுகத்தில் தோன்றியதாக புராணங்களில் சொல்லப்படுது. இந்து புராணத்தின்படி சோமுகன் என்ற அரக்கனிடமிருந்து வேதங்களை மீட்டெடுத்த பெருமாள் இந்த இடத்தில்தான் 4 வேதங்களையும் பிரம்மனுக்கு உபதேசித்ததாகவும் சந்திரனுக்கு சாப விமோசனம் அளித்ததாகவும் குழந்தை பேறு இல்லாமல் இருந்த சூரகீர்த்தி என்ற மன்னனுக்கு குழந்தை வரம் அருளியதாகவும் நம்பப்படுகிறது. தொழில், திருமணம், புத்திரபாக்கியம் ஆகியவைகளுக்கு பரிகார தலமாக விளங்கும் இத்திருக்கோயில் 2000 வருடங்களுக்கு முன்னால் பராக்கிரம பராந்தக சோழனால் புதுப்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயில் அர்ச்சகரிடத்தில் நாம் வைத்த கேள்விகளுக்கு அவரே பல அரிய தகவல்களுடன் பதிலளிக்கிறார். வாருங்கள் கேட்போம். வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். சுவாமியுடைய பெயர் ரங்கநாதர்னு பேரு. ஆதிசேஷ சயனம், 5 தலை ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கார். ஸ்ரீதேவி ரங்கநாதர் மனைவி ஸ்ரீதேவி மடிமேல பள்ளி கொண்டிருக்கார். நம்மளை படைத்தவர் பிரம்மா. பிரம்மாவுக்கு 4 வேதங்களை பெருமாள் சொல்லித்தரார். ருக், யஜுர், சாமம், அதர்வணம். சுவாமி பாதத்திலே பூமாதேவி, அந்த அம்மா அடிமையில ஒரு பாதம் வச்சிருக்கார், இன்னொரு பாதம் பாம்பு வாழ்மையில் வச்சிருக்கார். ஸ்ரீரங்கத்தில் மனைவி இல்லாமல் பெருமாள் தனித்திருப்பார், அது யோகசயனம். இவர் மனைவியுடன் இருக்கார், போகசயனம். இந்த பாம்பு 3 சுற்றான சர்பமண்டலம், அது மாதிரி பெருமாள் பிள்ளை கொண்டிருக்கார். பெருமாளுடைய வலதுகையை கருடன் தாங்குகிறார். தமிழ்நாட்டிலே இவர்தான் பெரியவர். திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் தசாவதாரத்தில் ராமனுடைய அவதாரம். இவர் தசாவதாரத்தில் முதல் அவதாரம் அக்ஷவதாரத்தில் பெருமாள் வேதங்களை மீட்டுண்டு இங்கே ஓய்வெடுக்கிறதுக்காக பெருமாள் வந்து தங்கி 4 வேதங்களை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணிட்டு இங்கே தங்கிடுறார். 33 கோடி தேவர்கள் எவ்வளோ காலம் இங்கே தங்க முடியும், வைகுண்டத்துக்கு வாங்கோன்னு கூப்பிட்றா. அப்போ தேவலோகத்திலேருந்து தேவதச்சன் விஸ்வகர்மாவை கூப்பிட்டு தன்னைப்பொழுது சிலையை வடிவமைக்க சொல்கிறார். விஸ்வகர்மாவால் பெருமாள் வடிவமைக்கப்பட்டவர். 33 கோடி தேவர்கள் சேவை பண்ண இடம். சந்திரனுக்கு சாப மோட்சணம் அருள் புரிஞ்ச தலம். பிராப்தம் இருந்தால் தான் இந்த கோயிலுக்கு வர முடியும். ஸ்ரீரங்கம் வந்து 2வது யுகம் 7வது அவதாரம். இவர் முதல் யுகம் முதல் அவதார ஸ்தலம். ஸ்ரீரங்கத்தில் மனைவி இல்லாமல் பெருமாள் தனித்து யோக சயனத்தில் இருப்பார். இங்கே பெருமாள் 2 மனைவிகளுடன் போக சயனத்தில் இருக்கார். போகம் என்றால் சந்தோஷம். இது வந்து 3 வித பரிகார ஸ்தலம். உத்தியோகம், விவாகம், புத்திரபாகியம் எதுவாக இருந்தாலும் இங்கே வேண்டிக்கலாம். வேஷ்டி புடவை சாப்பிட்றதா வேண்டிக்கலாம். கோவில் காலை 6 மணி முதல் இரவு 8 வரை தொடர்ந்து சேவிக்கலாம். திருச்சி ரங்கநாதருக்கு முன்னாடி பரிகார ஸ்தலம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண தேத்ரா ஸ்ரீவேங்கட வாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஆதினா முதன்மை எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் யுக கணக்குங்க. 1000 2000 பேச முடியாது. 4 யுகங்களாக இருக்கார். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இப்போ நடக்கிறது கலியுகம். சன்னதி வந்து ரெனிவேஷன் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பராக்கிரம பராந்தம சோழர் காலத்தில் ரெனிவேஷன் பண்ணியிருக்கா. ஆனால் சுவாமி உருவானது மத்ஸ்யவதாரம். மத்சம்னா மீனவதார காலத்தில் உருவானவர்.
திருச்சி ஸ்ரீரங்கம் வந்து 2வது யுகம் திரேதாயுகம் 7வது அவதாரம் ராமனுடைய காலத்தில் உருவானவர்.